அனைவருக்கும் வணக்கம். அனைவரையும் ஆதிகுரு சேனல் வழியாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடியது குரோதி வருஷம் 2024 வருடத்தில் வரக்கூடிய நட்சத்திர கந்தாய பலன். கிட்டத்தட்ட இந்த குரோதி வருடம் முழுவதும் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 2024 கிட்டத்தட்ட 2025 ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் உள்ள ராசி பலனை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னாக்கா, இந்த வருடத்தில் நட்சத்திர கந்தாய பலன் அப்படின்னும்போது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்னென்ன சாதக பாதகமாக விஷயங்கள் நடக்க போகுது, எவ்வளோ லாப நஷ்டங்கள். இதுக்கு முன்னாடி ராசி பலன்களை பற்றி பார்த்தோம்னா ராசி கந்தாய பலன்றது இது கொஞ்சம் அட்வான்ஸாக ஒரு ஒரு ராசிக்கும் கிட்டத்தட்ட 2.25 நட்சத்திரம் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன விஷயங்கள் சாதகம் இருக்குது, என்ன நட்சத்திரங்கள் பாதகமாக இருக்குது அப்படின்றது இதில் 3 காலமாக பிரிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு 4 மாத காலங்கள், இரண்டாவது 4 மாத காலங்கள், மூன்றாவது 4 மாத காலங்களாக பிரிச்சிருப்பாங்க. அதில் முதல் 4 மாதன்றது சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி அப்படின்ற மாதிரியும், இரண்டாவது 4 மாதங்கள்ன்றது பார்த்திங்கனாக்கா ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை அப்படின்ற மாதிரியும், மூன்றாவது 4 மாதன்றது மார்கழி, தை, மாசி, பங்குனி, சித்திரை அப்படின்னு மார்கழி, தை, மாசி, பங்குனி அப்படின்னு 4 மாதங்களாக பிரிச்சிருப்பாங்க. திருப்பி இதே சர்க்கிள் ப்ராசஸில் தான் இந்த நட்சத்திர கந்தாய பலன் எழுதப்பட்டிருக்கும். இந்த முதல் 4 மாதத்தில் என்னென்ன விஷயங்கள் வேல்யூ கொடுத்துருந்தா அதுக்கு பாசிட்டிவான பலனும், வேல்யூ இல்லை அப்படின்னாக்கா அதுக்கு நெகட்டிவான பலனும் கொடுக்கப்பட்டிருக்கும். உங்களுடைய நட்சத்திரத்துக்கு என்ன சாதகம் பாதகம் பார்த்துட்டு இந்த வருடத்தை நீங்கள் வெற்றிகரமான வாழ்க்கையாக அமைச்சிக்கங்க. 3 இதாக கொடுக்கப்பட்டிருக்கும். முதல் 4 மாதத்தில் 0 அப்படின்னு கொடுக்கப்பட்டிருந்து அப்படின்னாக்கா உங்களுக்கு நோய் ஏற்படுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. நோய் உருவாகிறதுக்கோ, உடல் உபாதைகள் இருக்கிறதோ, நாள்பட்ட நோய்கள் இருந்தால் அதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கோ ஆப்ஷன் இருக்கும். இதே வேல்யூ இருந்தால் அந்த பயத்தை நீங்கள் பயப்பட வேண்டியது கிடையாது. இந்த 4 மாத காலங்களும் உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். இரண்டாவது காலங்களில் அதாவது சொல்லக்கூடிய ஆவணியிலிருந்து கார்த்திகை மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய இதில் 0 இருந்தாக்கா நீங்கள் என்னென்னாக்கா உங்களுக்கு மனதில் பய உணர்வு இருக்கும். இனம் புரியாத பயம், தொழிலை கண்டோ, வியாபாரத்தை கண்டோ, குடும்பத்தை கண்டோ, இல்லை எதிரிகளை கண்டோ, ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்களுக்குள்ள ஒரு பய உணர்வு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி இந்த நேரத்தில் நீங்கள் 0 இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் தேவையில்லாத பகை உணர்வு, தேவையில்லாத பிரச்சனைகளுக்கோ, தேவையில்லாத விஷயத்துக்கோ ஈடுபடாமல் இருக்கிறது நல்லதை ஏற்படுத்தும். கடைசி இருக்கக்கூடிய 4 மாதங்கள் மார்கழியிலிருந்து பங்குனி மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 4 மாதத்தில் உங்களுக்கு 0 இருந்ததுனாக்கா இங்கே என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னாக்கா உங்களுக்கு தன விரயம், பொருளாதார விரயங்கள் அதிகமாக ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கனாக்கா தேவையில்லாத விஷயத்தில் பொருள் வாங்கிறது, விற்கிறது, இல்லை ஏதாவது பொருளை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் ஈடுபடாமல் இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பெரிய நஷ்டங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கிறது இந்த கடைசி 4 மாத காலங்களாக இருக்கும். அந்த அடிப்படையில் நாம் ஒவ்வொரு நட்சத்திரக்காரருக்கும் என்னென்ன வேல்யூ அப்படின்றது உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இதில் நான் முதல் 2 ராசிக்கு மட்டும் சும்மா சொல்கிறேன். அதை பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி மற்ற நட்சத்திரக்காரர்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னாக்கா அஸ்வினி நட்சத்திரத்துக்கு முதல்ல 4 அப்புறம் 0 இருக்கும். அப்போ முதல்ல 4 இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இவங்களுக்கு உடல் ஆரோக்கியங்களில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், நல்ல வளர்ச்சி இருக்கும். துணிந்து சில விஷயங்கள் செயல்பாடு செய்கிறது, சில முதலீடுகள் செய்கிறது, எல்லா விஷயத்துலையும் ஈடுபாடு செஞ்சுக்கலாம். அடுத்து வரக்கூடிய எல்லாத்துலேயுமே 0 இருக்குது. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயங்கள் நீங்கள் செய்ய வேணாம், மற்ற விஷயங்களும் செய்ய வேணாம்னு யாரும் சொல்லலை. செய்யுங்க, கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. அதே குறிப்பாக அடுத்த 4 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா பகை வச்சுக்காதீங்க. கடைசி 4 மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பொருள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. பரணி நட்சத்திரக்காரருக்கு 7, 1, 3 இருக்கும். அதாவது முதல் 4 மாதத்துக்கு 7ம், அடுத்த 4 மாதத்துக்கு 1ம், கடைசி 4 மாதத்துக்கு 3ம் இருக்கும். அப்போ முதல் 4 மாதத்தில் 7 இருக்குன்னா 7 தான் கொஞ்சம் அதிகமான வேல்யூ. அப்போது அதிகமான வேல்யூ ஃபுல்லாக வாங்கினதுனால தாராளமாக உங்களுக்கு முதல் 4 மாதத்தில் நிறைய வெற்றிகளை கொடுப்பதற்கு தயாராக இருக்குது. அப்போ நீங்கள் இந்த முதல் 4 மாதம் சொல்லக்கூடிய சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி இந்த 4 மாதத்தை உங்களுக்கு ஏற்ற மாதமாக மாற்றி உங்களுடைய வெற்றி பயணத்தை தொடங்குங்க. அது இல்லாமல் அடுத்தது 1 வருது, அடுத்தது 3 வருது, இதனால் பெரிய பாதிப்புலாம் கிடையாது. உங்களுக்கு மேக்ஸிமம் சக்ஸஸ் ரேட்டு தான் இந்த வருடம் ஃபுல்லாகவே. அதனால் நீங்கள் தாராளமாக இறங்கி இந்த வருடம் முழுவதும் சக்ஸஸ் பண்ணலாம். கிருத்திகைக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா 2, 2, 1ன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ 2 முதல் 4 மாதத்துக்கு 2, அடுத்த 4 மாதத்துக்கு 2,
கடைசி 4 மாதத்துக்கு வந்து 1ன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அடிப்படையில் உங்களுக்கு வந்து இந்த வருடம் முழுவதுமே வெற்றிகரமான சூழ்நிலையில் இருக்கும். இப்போ ரோகிணி நட்சத்திரக்காரர் பார்த்தீங்கன்னாக்கா 504, அப்போ முதல் 4 மாதம் வந்து 5 ஆகவும், இரண்டாவது 4 மாதம் 0வா இருக்கும். இப்போ இரண்டாவது 4வது மாதத்தில் தான் வந்து, அதாவது வந்து ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை இந்த மாதங்களில் தான் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய எதிரிகளோ இல்லை வந்து தேவையில்லாத பகைகளோ ஜாமீனோ வம்பு வழக்கு பிரச்சனைகளோ ஈடுபடாமல் இருக்கிறது உங்களுக்கு சரியாக இருக்கும். அப்போ இந்த மாதத்தை மட்டும் கவனமாக இருக்குங்க. கடைசி 4 மாதங்கள் வேல்யூ அதிகமாகவே இருக்குது. உங்களுக்கு நல்ல ரேட்டு வந்து இந்த வருடம் ஃபுல்லாக இருக்கும். இதேபோல் எல்லா ராசிக்காரர்களுக்கும் வேல்யூ நான் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சு இந்த வருடத்தை உங்களுக்கு சாதகமான வருடமாக மாற்றி அமைச்சுக்குங்க. இதற்கு பெயர் நட்சத்திர கந்தாய பலன் அப்படின்னு பேர் இதுக்கு. நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். சிவாய நம.